ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இமேஜ் அண்ட் இமேஜ் மேப் டேக்ஸ். ஓகேவா? இமேஜ் அண்ட் இமேஜ் மேப் டேக்ஸ்னால் உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஐடியா இருக்கும்ல. அதாவது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இமேஜ் அண்ட் இமேஜ் மேப் டேக்ஸ்ன்னு சொன்னோடனே உங்களுக்கு தோன்றது ஒரு இமேஜையும் எப்படி ஒரு மேப்பையும் ஒரு வெப்சைட்குள்ளே எம்பர்ட் பண்ணுறது. கரெக்டா? ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த இமேஜ் டேக்குங்கிறது என்னன்னா ஐஎம்ஜி. இந்த இமேஜ் டேக்குங்கிறது என்னன்னா ஒரு இமேஜை நம்ம எப்படி ஒரு வெப்சைட்குள்ளே கொண்டு வந்து அதோட வித்து ஹைட்டு, சோர்ஸ் ஃபைல் வந்து இன்டர்நெட் சோர்ஸ் ஃபைலாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் டவுன்லோட் பண்ண சோர்ஸ் ஃபைலாக இருக்கட்டும், இதை எல்லாமே வந்து நீங்கள் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா அது எப்படி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அந்த இமேஜ் வந்து ஒரு மேப்பாக இருந்துச்சு, ஒரு வேர்ல்டு மேப் இல்லைன்னா ஒரு இந்தியன் மேப்பாக இருந்துச்சு, இல்லை ஒரு காண்டினென்ட்ஸு பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு வெப்சைட்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு மேப்பை வந்து ஒரு ஏரியாவை கண்டுபிடிச்சி அந்த ஏரியாவுக்கு இது வந்து இந்தியா, இது வந்து ஏஷியா, அதுக்கு தனியாக எனக்கு ஒரு HTML ஃபைல் கொடு அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுதான் வந்து இந்த ஏரியா டேக். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? நீங்கள் விடியல் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் சீக்கிரம் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மேப் அண்ட் இமேஜ் டேக்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக? இப்போ இமேஜ் டேக்னா என்னென்னா ஒரு இமேஜை நம்ம வெப்சைட்டில் எம்பர்ட் பண்ண போகிறோம்ப்பா. அவ்வளோதான், இதான் சிம்பிள். இதுக்கு ஒரு இமேஜை நம்ம டைரெக்டாக எடுத்தோன்னா அது வந்து சைஸ் வந்து நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு கம்ஃபர்டபுளான சைஸில் இருக்காது. கரெக்டாக? அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த வித் ஈக்குவல் டு 500, ஹைட் ஈக்குவல் டு 300ன்னு யூஸ் பண்ணுவோம். இங்கே நீங்கள் 300 500 தான் கொடுக்கணுமானா இல்லை, நீங்கள் என்ன நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம், உங்களோட இமேஜை பொறுத்து. ஓகே, இதான் இமேஜ் டேகை பொறுத்தளவு. அடுத்தது மேப் டேகுக்குள்ளே போவோம். மேப் டேக் என்ன சொல்லுது? இப்போது ஒரு இமேஜ் வந்து நம்மளுக்கு மேப்பாக இருக்குது, இல்லைனா ஒரு இமேஜை நம்ம கிளிக் பண்ணோன்னே, இப்போ இன்ஸ்டாகிராம்லலாம் நம்ம டேக் பண்ணுவோம் பார்த்தீங்களா பீப்புள்ஸை, அந்த இமேஜை கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு இவங்க வந்து இந்த டேக்ல இருக்காங்க, இந்த ஐடியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம டேக் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அது எல்லாமே இந்த மேப் டேக்கை யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். அது நம்ம எப்படின்னு நம்ம போக போக பார்ப்போம். இந்த ஏரியா ஈக்குவல் டுனா நம்ம அந்த இமேஜில் இந்த ஏரியா எனக்கு இந்தியா, இந்த ஏரியா எனக்கு வந்து நார்த் அமெரிக்கா அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஏரியா டேக். ஓகேவா? இதுக்கான சின்டாக்ஸ் வந்து ஏரியா ஷேப் ஈக்குவல் டு ரெக்ட்னா என்னென்னா ரெக்டாங்கிள். கோஆர்டினேட்ஸ்னால் நீங்கள் மேத்தமெட்டிக்ஸில் படிச்சிருப்பீங்க, x1 y1 x2 y2. அதாவது ஒரு ஏரியாவை குறிக்கிறதுக்கான ஒரு சைட்னு சொல்லலாம். அதான் ஏரியா டேக்கு. ஒரு ஏரியாவை குறிக்கிறதுக்கான கோஆர்டினேட்ஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த ஏரியாவை நம்ம கிளிக் பண்ண உடனே வரதுக்கு என்ன சொன்னோம்? ஹைப்பர் லிங்க், ஹைப்பர் ரெஃபரன்ஸ் லிங்க், இதை யூஸ் பண்ணுவோன்னு சொன்னோமா? அதான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ட்டுங்கிறது என்னன்னா, இப்போ சப்போஸ் நம்ம ஏரியாவில் இன்டர்நெட் கிடைக்கல, நெட்ஒர்க் கிடைக்கலன்னா நம்மளுக்கு அந்த இமேஜ் லோட் ஆகாது. அதுக்கு பதிலாக நம்மளுக்கு வந்து இந்த ஏரியா டிஸ்கிரிப்ஷனுங்கிறது ஷோ ஆகணும். அந்த இமேஜ் வந்து இங்கே தான் இருக்குது அப்படின்னு நம்ம ஷோ பண்ணுறதுக்காக ஒரு யூஸ் பண்ணுறதா ஆல்ட் டேக்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம டேரெக்டாக எக்ஸாம் கோவிலுக்குள்ளே போயிடுவோம். ஓகே, இப்போ ஆல்ரெடி நான் ஒரு விஎஸ் கோடு ஒன்று செஞ்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மாக உங்களுக்கு எப்படி சொல்கிறது, எங்களோட வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போது நான் ஒரு இமேஜ் டேகை இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? நான் இங்கே சொன்ன மாதிரி ஒரு இமேஜ் டேகு, அந்த இமேஜ் டேக்குள்ளே நான் வித்து ஹைட்னு கொடுத்துருக்கேன். இதை வந்து சிம்பிள் பிளேஸ் ஹோல்டர் அப்படிங்கிறத ஒன்று கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ நான் அதை ரன் பண்ணேன்னா எனக்கு அந்த இமேஜ் டேக் வந்துடுச்சு. கரெக்டாக? இதான் நான் கொடுத்த இமேஜ். ஓகே, இதுதான் இமேஜ் டேகை பொறுத்தளவு. இப்போ நான் அதே கோடை வந்து மேப் டேக்கு கொடுத்துருக்கேன். என்னன்னா இமேஜ் எஸ்ஆர்சி கொடுத்துட்டு மேப்பை யூஸ் பண்ண சொல்லிட்டு இதுக்கு நான் என்ன ஆல்டர்னேட்டிவ் நேம் கொடுத்துருக்கேன். எனக்கு நெட்டு கிடைக்காத முறை நான் எனக்கு என்ன நேம் தெரியும்னா மேப் ஆஃப் கான்டினென்ட்ஸ், பிகாஸ் நான் கொடுத்துருக்க ஒரு வேர்ல்டு மேப். ஓகே, இதுக்கு அடுத்தது ஒரு மேப் டேக் ஓப்பன் பண்ணி அதுக்கு ஒரு நேம் கொடுத்து கான்டினென்ட் மேப் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ தட் அந்த மேப்பை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு நேம் கொடுத்துட்டு அதுக்கு கீழே ஏரியா ஷேப் ஈக்குவல் டு சர்க்கிள்னு கொடுத்துருக்கேன். அங்கே மேலே நம்ம என்ன பார்த்தோம்? ரெக்டாங்கிள்னு பார்த்தோம். இங்கே சர்க்கிள்னு பார்க்குறோம். சர்க்கிளை பொறுத்தளவு நம்மளுக்கு ஏரியா இருக்கும்.
ஓகே. ஸோ தட் அதனால நான் இங்கே சர்க்கிள்னு கொடுத்துருக்கேன். இங்கே நீங்கள் ரெக்டாங்கிள்னு கூட கொடுத்துக்கலாம். நான் கூட ரெக்டாங் கொடுத்துருக்கேன். ஓகே. குவாடினேட்ஸை பொறுத்தளவு அங்கே 0 0 0 0 ஒரு 2 0 வந்துருக்கும். இங்கே 4 0 கொடுப்போம். ஓகேவா? x1 y1 x2 y2. இங்கேயும் x1 y1 x2 y2. இங்கே நான் கம்மா 0ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ அந்த இடத்துல எனக்கு வந்து நார்த் அமெரிக்கா இருக்கு அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த இடத்துல எனக்கு ஏஷியாவோட HTML ஓப்பன் ஆகணும் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? அதான் ஹெச்எஃபோட வேலைன்னு உங்களுக்கு போன வீடியோ பார்த்தா தெரியும். சப்போஸ் அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பார்த்துருங்க. இப்போ நான் அப்போ எனக்கு விசிபிளாக இருக்கா, கிளியராக வந்துச்சு. ஓகே, இதான் மேப்பு. இங்கே வந்து என்னோட நார்மல் இமேஜ் டேக்கில் கொடுத்த இமேஜ் இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணால் கொஞ்சம் பெருசாக வர மாதிரி தான் நான் எக்ஸ்டென்ஷன்ஸ் பில்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன சொன்னேன், நார்த் அமெரிக்காவை கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து ஒரு HTML ஃபைல் ஓப்பன் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக? இப்போ நான் இங்கே நார்த் அமெரிக்கா கிட்ட கொண்டு போகும்போது என்னோட கர்சர் வந்து மாறுதா? இப்போ நான் அதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு HTML ஃபைல் ஓப்பன் ஆகுது. ஆனால் என்னோட ஃபைலில் வந்து நார்த் அமெரிக்கான்னு ஒரு ஃபைல் இல்லை. ஓகேவா? இதே நம்மளுக்கு அந்த ஃபைல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த ஃபைல் வந்து அப்படியே இங்கேயே ஓப்பன் ஆயிருக்கும். இப்போ அடுத்தது நான் ஏஷியாக்குள்ள போகிறேன், ஏஷியாவை கிளிக் பண்ணுறேன். எனக்கு அந்த ஃபைல் இல்லை, ஸோ தட் அது ஓப்பன் ஆகலை. ஓகேவா? இவ்வளோ தான் இமேஜ் அண்டு மேப்பிங் டேக்ஸ், இமேஜ் மேப்பிங் டேக்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கமெண்ட் மீ. எனி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆல்சோ கமெண்ட் மீ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.